டெக்கி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சுலபமான முறையில் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பிக்சல் அப்படி இந்த மாதிரி பெரிய சாஃப்ட்வேர், அதாவது பெருசுனா ரொம்ப பெருசு இல்லை, நான் இப்போ ரெடி பண்ணுற மாதிரியான தம்ப்நெயில் ரெடி பண்ணுற ஆப் இல்லை. இன்ஸ்டாகிராம் இது ஒரு சோஷியல் மீடியா ஆப், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நிறைய பேர் யூஸ் இருப்பாங்க. இந்த ஆப்பில் எப்படி பண்ணுறது, இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் வந்து வெறும் டெக்ஸ்ட்டாக எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபன், அந்த இதுலேயும் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதோட ஃபோட்டோ உங்களுக்கு இதில் தெரியும். அப்புறம் we got 10 subscribers, அதுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்ஸ்டாகிராம்குள்ளே போங்க. எனக்கு நெட் ஆன் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஸ்டேட்டஸ், இது ஸ்டேட்டஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட. இதை பற்றின தனி வீடியோ நான் போடுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒன்று யோர் ஸ்டோரிஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனை இந்த சைடில் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கடைசியில் லைவ் அப்புறம் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு மேலே ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணதும் மாடர்ன் மாறிடுது. திரும்ப அதை கிளிக் பண்ணதும் நியான் அது மாறுது. திரும்ப அடுத்து டைப்ரைட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு மாறும். இது உங்களுக்கு எது தேவையோ வச்சுக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் நீங்கள் எப்படி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா, டேப் டு ரைட்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது எழுதுங்க. நான் ஹெலோன்னு எழுதுகிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். கீழே ஹலோ ஓகே, ஹலோ. இப்போ இதில் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஹலோ, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட நல்லாயிருக்கு. எடுத்து இந்த மாதிரி இது கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த இது சூப்பராக இருக்குது, இதை கொடுக்குறேன். இது உங்களுக்கு வேறு மாதிரியாக கூட நீங்கள் வேறு ஏதாவது பெருசாக எழுதணுன்னா கூட எழுதி ஒரு லைனை எழுதி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இன்னொன்று ஏதாவது எழுதணுன்னா அவார்ட் யூ ஒய்ஓயூன்னு போட்டால் ரொம்ப பெருசாகிருன்னு வெறும் யூ போடுறேன் நான். இதை அப்படி இப்போ கீழே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது லைன் சென்டென்ஸாக நீங்கள் பண்ணுங்கள். இது பார்க்க கூட இதை கூட நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இப்போ இதை எப்படி சேவ் பண்ணணுன்னா, இங்கே இந்த ஆரோ ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடம் வந்துடும். கீழே இந்த மேலே ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்கும். இது கூட உங்களுக்கு எதாவது தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கானது. உங்களுக்கு தேவைன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது சவுண்ட் ஆன் மூடு அந்த மாதிரி. எனக்கு அப்படி எதுவும் நல்லா தெரியலை, பட் ஏதாவது வேணும்னா பண்ணிக்கோங்க. நான் இது சும்மா இதை வைக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. ஃபஸ்ட்டு
யுவர் ஸ்டோரியாக கூட இது உங்கள் ஸ்டேட்டஸாக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சேவ் ஆப்ஷன் இருக்குது, சேவ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸிங்னு வரும், ஃபோட்டோஸ் சேவ்டு, அவ்வளோதான். இப்போ நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன், என் கேலரிக்குள்ளே போகிறேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ இது சேவ் ஆகிருக்கும். இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எப்படி தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ண தெரியாதுன்னா யூடியூப் ஸ்டுடியோவுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி காட்டிடுறேன். எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறதுன்னு யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்கள். எனக்கு அந்த ஃபுல் ஆஃப் ஃபன்னை மாற்றுறேன். இங்கே ஃபுல் ஆஃப் ஃபன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு மொத்தம் 8 வியூ, 4 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த பென்சில் ஆப்ஷன் கொடுக்குறேன், எடிட் தம்ப்நெயில் இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு இந்த 3 இதுவும் உங்களுடைய இந்த வீடியோவில் இருக்கிறது வரும். ப்ளஸ் சேஞ்ச் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் பண்ணது ஹலோ ஹவ் ஆர் யூ அது கொடுக்குறேன். உங்களுக்கு 16:9 ரேஷியோவில் தான் இது பண்ண முடியும், அதனால் நான் இவ்வளோ கொடுத்துக்கிறேன். செலக்ட் கொடுக்குறேன். எனக்கு இது நல்லா இருக்குது, ஸோ சேவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி ஒரு தம்ப்நெயிலை சுலபமாக ரெடி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் எப்படி தம்ப்நெயில் இன்சர்ட் பண்ணுறதுன்னா இதில் உங்களுக்கு 2 ஆப்போட லிங்க்கும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் ஸ்டுடியோ. இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. ரெண்டுத்தையும் போய் சர்ச் பண்ணிக்கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக பெரிய நன்றி.